இன்னைக்கு ஜோஸ் குக்கிங்ல ரவை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கடாய் வச்சுக்கோங்க, 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, ஏலக்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கைவிடாத வதக்குங்க, கரிஞ்சிட போகுது. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க, கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே பால் 1/2 லிட்டர் ஊற்றுங்க. நல்லா பொங்கட்டும், கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருங்க. ரவை நெய்யில் வதக்கி நல்லா பொரிஞ்சு போடுங்க. நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிச்சிக்கும். சர்க்கரை 100 கிராம் போடுங்க, நல்லா கரையிட்டும். கரைஞ்ச உடனே மில்க் மேடு 2 ஸ்பூன் ஊற்றுங்க, கை விடாத கிளறுங்க. பாதாம் பவுட்ரு 2 ஸ்பூன் போடுங்க, கலருக்கு நல்லா கலர் கொடுக்கும். நல்லா கிளறிட்டே இருங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுங்க, நல்லா கிளறுங்க, கைவிடாத கிளறுங்க, கட்டியாயிரும். ரெடி ஆயிடுச்சு. வாங்க எங்கள் மாமாவை கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம்.